கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பெண்கள் திருப்பணியை நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும் என்பதை குறித்து லூக்கா அப்போஸ்தலன் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளிலும் உடைய திருப்பாதத்திலே நாங்கள் நிற்கும்படியாக பெண்கள் வழியாய் உடைய நற்செய்தியை, நீர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்கின்ற செய்தியை அறிந்து கொள்ளும்படியாக உடைய கரத்தின் கருவியாய் நீர் பயன்படுத்தினதையும் நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூறவும், ஆண்டவர் திருச்சபையிலே கொடுத்த பெண்களுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கவும் கர்த்தர் பாராட்டியிருக்கின்ற கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற நன்றிகளை துதிகளை கடவுள் இரக்கமாய் ஏற்று எங்களை உங்களுடைய வார்த்தையினால் ஆசீர்வதித்து வழி அனுப்ப நீர் உங்களுடைய திருசித்தத்தை இந்த ஆராதனை வழியாய் வெளிப்படுத்த வேண்டுகின்றோம். கடவுள் தாமே நீர் முன்குறித்த உடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். இப்படி ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடலின் 24 மாமாட்சி கர்த்தர் சாஷ்டாங்கம் செய்வோம் வல்லவர் அன்பர் பாடி போற்றுவோம் என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 24. சாஷ்டாங்கம் செய்வோம் வல்லவர் அன்பர் பாடி போற்றுவோம். நாம் கேடகம் காவல் அனாதையாக வாயில் வெற்று தோழி ஆடிதோம்.
காலை ஜெப ஆராதனை பக்கம் எண் 1 நின்றவாறே முறையே கடவுளை நாம் இணைந்து போற்றுவோம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய திருப்பெயரை போற்றுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உண்மை தலைமுறை தலைமைக்கும். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கரவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் ஒரு மேய்ச்சலின் சின்னம், அவர் கைகொள்வான். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்துக்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நமது கடவுளிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தேவனுக்கு இருக்கும் பலிகள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம் யாவரும் இணைந்து கடவுளை போற்றுவோம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உமது திருமுன் செய்தியாய் இருப்பதாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாயிருக்கும்படி பிதாவானவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுளின் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் திருமுன்பதாய் நாம் மறைக்காமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட பற்பல வேத வாக்கியங்கள் நம்மை ஏவுகின்றன. நாம் எக்காலத்திலும் கடவுளுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அவரை மிகவும் சிறப்பாய் புகழ்ந்து பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய திரு வசனத்தை கேட்கவும், நம்முடைய உடலாவைக்கு தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது சிறப்பான கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோட கூட சேர்ந்து பிள்ளைகளை அறிக்கை சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் இணைந்து நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆயினும் ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்து நாதர் வழியாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவர்களாகிய அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் நீ கடவுள் பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தங்கள் பாவங்களுக்காக உண்மையாய் துக்கப்பட்டு கடவுளிடம் மனம் திரும்பி அவருடைய ஆவியின் சகாயத்தால் தங்கள் வழிகளை சீர்திருத்த பிரயாசப்படுகிறவர்களை குறித்து கடவுள் சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய கடவுளிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல,
சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவையின் கிருபையையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமேன். நன்றி நிறுதயத்தோடு நாம் யாவரும் இணைந்து பொதுவான ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாவர பிதாவே, அபாத்திரரான நமது அடியாராகி எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்ததற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலை மிதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுள் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் கடவுளுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளிலும் உம்முடைய திருப்பாதத்திலே எங்களுடைய தேசத்திற்காய் ஆளுகை செய்கின்றவர்களுக்காய் சிறப்பாக எங்குமுள்ள தேசத்திலும் உம்முடைய நீதியும் அன்பும் சமாதானமும் வாழுகின்ற உம்முடைய படைப்பாகிய ஒவ்வொன்றோடும் நிலைக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். சிறப்பாக தென்னிந்திய வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கடவுள் தாமே அந்த ஐக்கியத்தின் வழியாய் உம்முடைய இறையரசு கட்டப்படும்படியாய் நீர் உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் சம்பாதித்திருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சிறப்பாக தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். இன்றைய நாளிலும் ஆண்டவர் தென்னிந்திய திருச்சபையின் அனைத்து ஐக்கியத்தின் பேராயர் குடும்பங்களாக துருக்கி தேசத்திலே நடைபெறுகின்ற அந்த கூடுகையிலும் உம்முடைய கிருபையின் கரம் எடுக்கப்படுகின்ற முடிவுகளிலும் உம்முடைய திருச்சித்தமானது இன்னுமாய் இந்த உலகிலே விரிவுபடுத்தப்படும்படியாக அவர்கள் மேற்கொள்கின்ற அனைத்து முயற்சிகளிலும் உம்முடைய கிருபையின் கரம் காணப்பட நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக அங்கே இருக்கின்ற சூழலிலே உம்முடைய பக்கத்துணையும் பாதுகாவலும் ஆண்டவர் உம்முடைய கிருபைகளும் நிறைவாயிருந்து உம்முடைய ஆவியானவருடைய வழி நடத்துவதனால் திருச்சபையின் செயல்பாடுகள் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். அவ்விதமாக எங்களுடைய திருமண்டலத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய பேராய ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, முதன்மை பணியாளர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். கர்த்தர் அவர்கள் வழியாய் திருச்சபையின் வழிநடத்துதல்களும் ஆன்மீக ஆசீர்வாதங்களும் ஆத்தும நன்மைகளும் உண்டாயிருக்க இவர்கள் மேற்கொள்ளுகின்ற அனைத்து முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலுமே வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் நடைபெற இருக்கின்ற திருமண்டலத்தின் சிறப்புமிக்க செப்டம்பர் கன்வென்ஷன் நற்செய்தி கூட்டங்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியிலே வருகின்றோம். கர்த்தர் அதனுடைய ஆயத்த காரியங்களிலும் நல்ல கால சூழ்நிலைகளிலும் ஆன்மீக ஆசீர்வாதங்களினால் ஒவ்வொருவரும் வழிநடத்தப்படவும் கர்த்தர் திருச்சபையின் குடும்பங்கள் நிறைவாய் பங்கு பெற்று உம்முடைய கிருபையினால் ஆசீர்வதிக்கப்படவும் நீர் அந்த கூடுகைகளிலே உம்முடைய முன்னாயத்தங்கள் செய்யப்படுகின்ற இந்த காலங்களிலும் உம்முடைய வழிநடத்தலை கொடுத்து காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த நாட்களிலும் நல்ல கால சூழ்நிலையை கட்டளையிட்டு நல்ல பாதுகாப்பை கட்டளையிட்டு அநேக திருச்சபையின் குடும்பங்கள் திருமக்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். சிறப்பாக எங்களுடைய மறுரூபாலய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் உம்முடைய பாதபடியிலே வருகின்றோம். யார் யார் என்னென்ன சூழ்நிலையிலே இந்த நாளில் வர தடைப்பட்டிருக்கிறார்களோ இந்த நாளின் ஆசீர்வாதங்களை அவருடைய வாழ்க்கையில் சொந்தமாக்க கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே மூப்பர்கள், பலவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் அவருடைய மாறாத பராமரிப்பு அவருடைய வாழ்வில் நிறைவாயிருக்க உடைய சமாதானத்தை அவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி தரும்படியாக நாங்கள் மன்றாடுகின்றோம். இந்த நாளிலுமே எங்களுடைய திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காகவும் நன்றி சொல்கிறோம். அதன் வழியான உடைய கிருபைகள் திருச்சபையிலே உண்டாயிருக்க ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு ஊழியத்தின் வழியாய் நிறைவாக பெற்றுக்கொள்ள நீர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவ்விதமாக இந்த நாளிலுமே அயல் தேசங்களில் இருப்போர், வெளி மாநிலங்களில் இருப்போர், வேலைக்காக காத்திருக்கிறவர்கள், பணி உயர்வுக்காய் வேண்டி நிற்கின்றவர்கள், பணி மாறுதலுக்காய் காத்திருக்கின்றவர்கள், இன்னும் கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள், அரசு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறுவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம்.
ஒவ்வொருவரையும் உடைய பராமரிப்பினால் பாதுகாத்துக் கொள்ள நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக வருகிறோம். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றவர்கள், தெரு ஓரங்களில் இருக்கின்றவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கர்ப்பஸ்திரீகள், இன்னும் சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் நம்முடைய பாதபடியில் வருகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் உடைய நன்மையினால் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பராமரிப்பவர்களுக்கு உண்டாயிருக்க கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இந்த நாளிலுமே உடைய வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற உடைய தாசருக்காக நன்றி சொல்லுகின்றோம். உடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆன்மீக மன்னாவால் நாங்கள் போஷிக்கப்பட, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் இரக்கம் பாராட்டும். உடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, இந்த சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்ல ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் வேலனும் மகிழ்ச்சியும் காத்து வழி நடத்த வாழ்த்துகின்றேன். சிறப்பாக இந்த நாளிலுமே நம்முடைய ஆலயத்திற்கென்று கடவுள் ஒளியாய் இருக்கிறார், இருள் அவளில் எவ்வளவேனும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் விதமாக ஒளியின் பிள்ளைகளாய் நாம் நடக்கும்படியாக அருமையான காலம் சென்ற ஞானராஜ் ஐயா குடும்பத்தினர் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு குத்து விளக்கு ஒன்று காணிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தின் மக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதை நாம் இப்பொழுது பிரதிஷ்டை செய்து ஆலய பயன்பாட்டிற்காக நாம் பயன்படுத்த நம்மை ஒரு நிமிடம் கடவுளிடத்திலே அர்ப்பணிப்போம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, ஒளியாய் உலகில் வந்தவரே, பிரகாசிக்கும்படியாய் நீங்கள் வாழுங்கள் என்று எங்களை அழைத்தவரே, இந்த நல்ல நாளிலுமே அதன் அடையாளமாக இன்றைய நாளிலும் உம்முடைய ஒளியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், ஒளி இருளிலே இருந்து நாங்கள் வெளிச்சத்துக்குள்ளாக வரும்படியாகவும் கர்த்தர் நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து இந்த நாளிலும் அருமையான குடும்பத்தின் மக்கள் இந்த ஆலயத்தின் பயன்பாட்டிற்கென்று ஒளியாயிருக்கின்ற கடவுள் நீர் என்பதை நாங்கள் அறிந்து நன்றி சொல்லும்படியாக கொடுத்திருக்கிற இந்த காணிக்கை பொருளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுள் தாமே என்ன நோக்கத்திற்காக அதை அவர்கள் கொடுத்தார்களோ, எந்த நோக்கத்திலே அதை பொருத்தனை செய்து உம்முடைய ஆலயத்திற்கென்று அர்ப்பணித்திருக்கின்றார்களோ, அதனுடைய நன்மைகளை அருமை குடும்பத்தின் மக்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கடவுள் தாமே நீர் உலகின் ஒளியாய் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்து அந்த ஒளியிலே நடக்க தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க எங்களுக்கு அருள் செய்வீராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே இந்த காணிக்கை பொருளை நாங்கள் பிரதிஷ்டை செய்து உம்முடைய ஆலயத்தின் நன்மைக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். என்று மாறாத உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து இந்த ஆலயத்தின் அனைத்து செயல்பாடுகளோடும் உம்முடைய வழிநடத்தலோடும் திருச்சபையின் குடும்பங்களோடும் காணிக்கை படைத்திருக்கின்ற அருமை குடும்பத்தின் மக்களோடும் இருக்க கர்த்தர் உதவி தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க ஞாயிறு பள்ளி சிறுவர்கள் மரண வசனம் சொல்வார். மாணவன் மழை இருக்கிற சர்வ அளவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னுடைய வேடனுடைய கண்ணீருக்கும் பாலாருக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார்.
சங்கீதம் 11:1-3. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் திவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீலோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். Have mercy on me, O God, according to your unfailing love, according to your great compassion, blot out my transgressions. Wash away all of my iniquity and cleanse me from my sin. For I know my transgressions and my sin is always before me. Psalms 51:1-3. ஞாயிறு பள்ளி சிறுவர்களுக்காக நாம் செவி. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், இதோ விளைநிலங்கள் விளைந்திருக்கிறது என்று, அறுப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஆயத்தப்படுங்கள் என்று அழைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலுமே அவ்விதமாக எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஊழியர்களுக்காக எங்களுடைய பாதங்களில் வருகிறோம். அருமை பிள்ளைகளை நீர் இந்த காலங்களிலே உடைய வார்த்தையினால் விதைக்கப்படவும் தங்கள் வாழ்க்கையிலே 100 மடங்கான ஆசீர்வாதத்தை இந்த சமுதாயத்துக்குள் எடுத்து செல்லும்படியாகவும் ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி பொறுப்பாளர்கள் வழியாய் நீர் வழிநடத்துகின்ற இந்த ஊழியத்திற்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலுமே அன்பு பிள்ளைகள் உடைய வார்த்தையினால் விதைக்கப்படவும் தங்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் சுதந்திரித்துக் கொள்ளவும் அருள் தாரும். பெற்றோர்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை உம்முடைய அடைக்கலங்களுக்குள்ளாக, ஆண்டவர் உலகத்தின் ஞானத்திற்குள்ளாக, உம்முடைய கிருபைக்குள்ளாக வழிநடத்த தாழ்த்துகிறோம். உடைய வேத வசனங்களை அறிந்து அதன் வெளிச்சத்தில் நடக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு துணை செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். அமர்ந்திருக்க திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 முடிய. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 16 முடிய. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அவள் எப்ராஹிமின் மலைதேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவரிடத்திற்கு நியாய விசாரணத்துக்கு போவார்கள். அவள் நப்தலியில் உள்ள கேதேசில் இருக்கிற அபினாகிம் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரரிலும் செபுலோன் புத்திரரிலும் 16,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவா என்றும், நான் யாபின் சேனாதிபதியாகிய சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் சீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு இழுத்து அவனை உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன் என்றும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றாள். அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடு கேதேசுக்கு போனாள். அப்பொழுது பாராக் செபுலோன் மனுஷரையும் நப்தலி மனுஷரையும் கேதேசுக்கு வரவழைத்து தன்னை பின் செல்லும் 16,000 கூட போனான். தெபோராளும் அவனோடு கூட போனாள். கேனானியகிய ஏபோர் என்பவன் மோசேயின் மாமனாகிய உபவின் புத்திரராயிருக்கிற கேனானியரை விட்டு பிரிந்து கேதேசின் கிட்டே இருக்கிற சானேமின் என்னும் கர்வாலி மரங்கள் அருகே தன் கூடாரத்தை போட்டிருந்தான். அபினாகிமின் குமாரனாகிய பாராக் தாபார் மலையிலே ஏறி போனான் என்று சிசராவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, சிசேரா 900 இருப்பு ரதங்களாகிய தன்னோட கூட எல்லா ரதங்களையும் தன்னோடு இருக்க எல்லா ஜனங்களையும் புறஜாதிகளின் பட்டணமாகிய ஆரோத்திலிருந்து ஷீசோன் பள்ளத்தாக்கிலே வரவழைத்தான். அப்பொழுது தெபோராள் பாராக்கை நோக்கி, நீ எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றாள். அப்பொழுது பாராக் அவன் பின்னாக 16,000 பேருக்கும் தாபோர் மலையில் இறங்கினார்கள். கர்த்தர் சிசேராவையும் அவன் எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கருக்கினாலே கலங்கடித்தார். சிசேராவே ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையும்
புறஜாதிகளுடைய ஆரோத் மற்றும் துரத்தினான். சிசராவின் சேனை எல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாக இருக்கவில்லை. வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 7 வரை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏவதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிக பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்பதே. வாசிக்க முடியாது குறிக்கப்பட்ட இரண்டாம் வேதோடு வாசித்தாயிட்டு தேவனை நமக்கு மகிமை உண்டாவதாக. முறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 132. சங்கீதம் 132 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு வாசஸ்தலத்தையும் காணுமாட்டேன். என் வீடாகிய கூடாரத்திலே பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ நாம் எப்ராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பீர்ப்பார்களாக. உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது நமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய.
பரிசுத்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாளும் சூசன்னாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள் என்பது. வாசிக்க வேண்டிய 3ஆம் பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வளமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை வைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சலை வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. தொடர்ந்து வாலிபர் பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகைகள் நடைபெறும். 19/9/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணி முதல் நம்முடைய திருமண்டலத்தின் பாரம்பரியமிக்க நற்செய்தி கூட்டங்கள் கத்தீட்ரல் பேராலயத்தில் நடைபெறுகின்றது என்பதை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே நம்முடைய வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை துவக்க ஜெபம், பாடல் மற்றும் காணிக்கை நிறைவு ஜெபத்தோடு நிறைவு பெறும். தொடர்ந்து சபையார் கத்தீட்ரல் ஆலயத்தில் நடைபெறுகின்ற கூடுகையிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 21/9/25 மாதத்தின் 3ஆம் ஞாயிறு காலை 9 மணி ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். திருமண்டலத்தின் வழியாய் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். நமது மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தின் 185வது செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்கள் எழும்பி பிரகாசி என்கின்ற கருப்பொருளின் அடிப்படையிலே வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு 19, 20, 21 ஆகிய நாட்களில் நடைபெறுகின்றது. காலை 9 மணி முதல் இந்த கூடுகைகள் இரவு வரையிலும் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூடுகையின் சிறப்பு செய்தியாளர்களாக மகாகணம் பேராயர், நமது திருமண்டலத்தின் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்களும், திருமதி பி மேரி ஜெய்சிங் பேராயர் அம்மா அவர்களும் இந்த கூடுகையிலே அவர்களோடு இணைந்து ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜேக்கப் லிவிங்ஸ்டன் பேராயர் ஈரோடு சேலம் திருமண்டலத்தின் பேராயர் ஐயா அவர்களும், திருமதி பி ஹெலன் அமுதா லிவிங்ஸ்டன் என்கின்ற பேராயர் அம்மா அவர்களும் இணைந்து இந்த கூடுகையிலே பங்கு பெற்று நம்மை ஆன்மீக ஆசீர்வாதங்கள் வழியாய் நடத்த இருக்கின்றார்கள். சிறப்பாக பஜனை பிரசங்கம் நம்முடைய பேராயர் ஐயா அவர்கள் கடந்த வருடமும் இந்த பஜனை பிரசங்கத்தை நம்முடைய திருமண்டலத்திலே நடத்தினார்கள். சிறப்பாக இருந்தது. அது மாலை நேர கூட்டங்களிலே ரெவரண்ட் பி ராஜமாணிக்கம் டிசிசி சேர்மன் கரூர் பகுதியிலிருந்து இந்த பஜனை பிரசங்கத்தை நம்மோடு கூட இணைந்து ஆன்மீக ஆசீர்வாதங்களிலே வழிநடத்த இருக்கின்றார்கள். ஆகவே இந்த கூடுகையிலே திருச்சபையின் குடும்பங்கள் பங்கு பெற திருமண்டலத்தின் வழியாய் அழைக்கப்படுகின்றோம். இந்த செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்களிலே சிறப்பாக போட்டிகள் நடைபெறுகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்கான அறிவிப்புகளையும் நான் நமது திருச்சபையின் வாட்ஸ்அப் குழுவிலே நான் பதிவிட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த
20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி கூட்டம் தொடர்ந்து பாரம்பரியமிக்க குருசேகரத்தின் பெயரளித்தல் நடைபெறும். மதியம் 2 மணிக்கு பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், குருவானவர்களுக்காக சிறப்பு கூட்டமும் நடைபெறும். ஆகவே மாலை 6 மணிக்கு பஜனை பிரசங்கம் நடைபெறும். 20ஆம் தேதி சனிக்கிழமை சபையார் பெயரளித்தல் அழைக்கின்ற வேளையிலே நீங்கள் பங்கு பெற்று நம்முடைய குருசேகரத்தின், நம்முடைய திருச்சபையின் பெயரளித்தலிலே கர்த்தரை மகிமைப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைய நாளிலே நீங்கள் வருகின்றவர்கள் ஆலயத்திலே கூடவும் அதற்காக ஆட்டோ ஒழுங்கு செய்யப்படும். அதிலே நீங்கள் வந்து அங்கே பெயரளித்தல் நிகழ்ச்சியிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 3 நாட்களிலும் உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக யாரேனும் 3 நாட்களும் நீங்கள் பங்கு பெற விரும்பினால் திருச்சபையின் வழியாக இந்த உணவுக்கான தொகைகள் செலுத்தப்பட்டு அதற்கான டோக்கன்கள் பெறப்படும். ஆகவே நீங்கள் முன்பதாக நீங்கள் பொருளாளரிடமோ அல்லது குருவானவரிடமோ உங்கள் வருகையை தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் 17ஆம் தேதி நமக்கு அங்கே கூட்டம் தொடங்கிவிட்டதென்றால் டோக்கன்கள் பெற இயலாது. ஆகவே முன்பதாக அதை பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பங்கு பெறுகின்றவர்கள் 3 நாட்களும் பங்கு பெறுவீர்கள் என்றால் 3 நாட்களுக்கான உணவு டோக்கன், இந்த 3 நாட்களுக்கும் சேர்த்து காலை, மதியம், இரவு என்று 3 நாட்களுக்கும் சேர்த்து ரூபாய் 100 ஒரு டோக்கன். ஆகவே 3 நாட்களுக்கும் 3 நேர உணவிற்கான தொகை 100 ரூபாய். ஆகவே நீங்கள் 3 நாட்களும் பங்கு பெறுவீர்கள் என்றால் முன்பதாக பொருளாளரிடமோ குருவானவரிடமோ தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி ஆராதனை நன்றி செலுத்தும் ஆராதனையாக பேராலயத்தில் நடைபெறும். அதன் பின்பதாக பாடல் போட்டிகள், மகிழ்வுக்கு மன்னா பரிசுகள், கல்விக்கான பரிசுகள், புரவலருக்கான பரிசுகளை நமது பேராயரையா அவர்கள் வழங்குவார்கள். ஆகவே நம்முடைய திருச்சபையிலிருந்து புரவலர் திட்டத்திற்காக கொடுத்தவர்கள் நீங்கள் ஆயத்தப்படும்படியாக, மிஷினரி ஊழியங்களுக்காக காணிக்கை கொடுத்திருக்கிறீர்கள், அவர்கள் ஆயத்தப்படும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த கூடுகைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக இந்த செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்களிலே பெண்கள் ஐக்கிய சங்க நன்றி திருமண்டலத்தின் பெண்கள் ஐக்கிய சங்க 77வது ஆண்டு விழா கொண்டாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே சிஎஸ்ஐ பேராலயம் நரிமேடு பகுதியிலே மதியம் 2 மணி அளவில் பெயரளித்தல் நடைபெற்ற பின்பதாக OCPM பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து பேராலய வரையிலும் ஒரு பவனி, பெண்கள் ஐக்கிய சங்க பவனி நடைபெறும். 77ஆம் ஆண்டை நினைவு கூர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒவ்வொருவரும் 77 அளவிலான காணிக்கைகளை, நாணயங்களோ அல்லது ரூபாய் நோட்டுகளோ நீங்கள் படைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே நம்முடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க பொறுப்பாளர் திருமதி சாந்தி அபினேஸ்வரம் அவர்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இதற்கான கவர்கள் இருக்கின்றது. அன்றைய நாளிலும் நீங்கள் நம்முடைய திருமண்டலத்தின் இந்த பெண்கள் ஐக்கிய சங்க விழா கொண்டாட்டத்திலே பெண்கள் ஐக்கிய சங்க உறுப்பினர்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக நம்முடைய செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டங்களிலே பள்ளியிலே 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் யூனிவர்சிட்டி ரேங்க் அரசு பொதுத் தேர்வில் பேராயத்தின் அனைத்து குருசேகங்களிலிருந்தும் பெறப்பட்ட மதிப்பெண் பட்டியலிலிருந்து பேராய அளவில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. எனவே நீங்கள் நம்முடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி மதிப்பெண் பெற்றிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் உங்கள் மதிப்பெண் பட்டியலை உங்களுடைய தலைமை ஆசிரியர் கையொப்பமிட்டு பள்ளி தலைமை ஆசிரியர் பரிந்துரையுடன் பள்ளி சீல் இணைத்து நீங்கள் 15ஆம் தேதிக்குள்ளாக குருவானவரிடம் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பரிசு திருமண்டல அளவிலே நீங்கள் தெரிவு செய்யப்படுவீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்லப்படும். நீங்கள் 21ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த ஆலய ஆராதனை நிறைவின் பகுதியிலே பேராயரையா உங்களுக்கென்று பரிசுகளையும் பாராட்டுதல் தெரிவிப்பார். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு யூனிவர்சிட்டி அளவிலே ரேங்க் எடுத்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மதிப்பெண் பட்டியலை உங்களுடைய நிறுவன தலைவர்களிடமிருந்து நிறுவன சீல் பெற்று நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையிலே திருமணத்துக்காய் ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இருப்பீர்கள் என்று சொன்னால் 27ஆம் தேதி
சனிக்கிழமை பசுமலை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் உள்ள சிற்றாலயத்திலே திருமண முன்னாலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது. திருமண முன்னாலோசனை கூட்டத்திலே பங்கு பெற விருப்பமுள்ளவர்கள் குருவானவரை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக சனிக்கிழமை நடைபெறுகின்ற இந்த பெயரளித்தல் ரோல் கால் நிகழ்விலே திருச்சபை குடும்பங்கள் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்றவர்கள் 14/9 பிறந்தநாளை கொண்டாடுகிறவர் திருமதி வினி ரெய்மான், 15/9 மிஸ்டர் பிரபு ஆண்ட்ரூ, மிஸ்ஸஸ் பிரிஸ்கிலின் ராஜ்குமார், 16/9 மிஸ்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ், 17/9 மிஸ்டர் பால் பாண்டி, 18/9 மிஸ்ஸஸ் மேர்சி ஜோசப் ஆகியோர் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார்கள். பிறந்தநாள் காணுகின்றவர்களை ஆண்டவருடைய திருப்பேரிலே வாழ்த்துகின்றோம். உலகில் உள்ள சகல ஜாதிகளிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படியாக கர்த்தர் தாமே அவருடைய புதிய ஆண்டை ஆசீர்வதித்து வழிநடத்த வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் கண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகின்றவரே, உடைய திருக்கரங்களிலே புதிய ஆண்டை பெற்றிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உடைய பாதப்படியில் வருகிறோம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் தாயின் கருவில் இருந்து இம்மட்டுமாய் வழிநடத்தினதை எண்ணி நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலும் உம்முடைய மாறாத பிரசன்னம் வல்லமுள்ள வழிநடத்துதல் அருமை குடும்பத்தின் மக்களோடு இருந்து உண்மை மகிமைப்படுத்தும் சாட்சிகளாய் இது போல பல பிறந்த ஆண்டுகளால் ஆசீர்வதித்து வழிநடத்தப்பட கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். Shall we showers of blessing? This is the promise of love. Thus shall we seasons refreshing, sent from the Savior above. Showers of blessing, showers of blessing we need. தாமே பிறந்த ஆண்டு கண்டிருக்கிற பிள்ளைகளை நன்மையினால் நிறைத்து வழி நடத்துவாராக. நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடல் எண் 1 சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமியை மும்மிலதா என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கீர்த்தனை எண் 1. வெம்பவமா கடல்
ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் இந்த நேரத்தோடு உம்முடைய வழிநடத்தலாம் எண்ணி நீர் எங்களை ஆசீர்வதித்த காரியங்களிலிருந்து உம்மிடத்திலிருந்து பெற்ற நன்மைகள் என்று காணிக்கைகளாய் படைத்திருக்கிறோம். படைத்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாய் உம்முடைய இறை அரசு கட்டப்பட கர்த்தர் அருள் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். அன்பானவர்களே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் மீண்டும் ஆண்டவருடைய திருப்பெயரிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். கடவுளுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய திருச்சபையை அதிகம் நேசிக்கின்ற நமக்கு மிகவும் அறிமுகமான அருமையான ஐயா திருமிகு கிங் சாலமன் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அருமை ஐயாவை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நம்முடைய திருச்சபைக்கு வாருங்கள் ஐயா என்று கேட்டபொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த நாளிலே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களோடு இணைந்து இந்த ஊழியத்தின் பாதையிலே அருமையான அம்மா அவர்களும் ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் செல்வதென்று அம்மா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாம் திருச்சபையின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஐயா அவர்கள் நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இந்த மனமகிழ்ச்சியான காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் யாவரையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு கூட இணைந்து தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாகவும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கொடானபடி நன்றியை எடுக்கிறேன். கூடவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான அன்பின் அழைப்பையும் வாய்ப்பையும் கொடுத்த குருவானவர் அவர்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறவர்களுக்கும் மறுபடியுமாய் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். அகில உலகம் எங்கும் உள்ள தென்னிந்திய திருச்சபையிலே இந்த நாளுக்காக தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, எங்கெல்லாம் முழு உலகத்திலும் தென்னிந்திய திருச்சபை முறைமையின்படி ஆராதனை நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் இந்த நாளுக்காக தியானிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, பெண்களின் திருப்பணியை நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும். பெண்களுடைய ஊழியம் கனப்படுத்தப்பட வேண்டும், இன்னமும் உற்சாகப்படுத்தி அவர்களை அதிகமாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தலைப்பிலே தியானிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக 3 வேத பாடங்கள். இந்த நாளிலே வாசித்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 16 வசனங்கள் பழைய ஏற்பாட்டு பகுதியிலிருந்து தெபோராளின் ஊழியத்தை எழும்ப வேண்டிய தெபோரால் எழும்ப வேண்டிய நேரத்திலே எழுப்ப வேண்டியவர்களை எழுப்பினாள். இந்த காரியம் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நிருப பாடமாகிய பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே சபையின் ஊழியம், முதலாவது தேசத்திற்கான எழுப்புதலுக்கு பெண்களின் ஊழியம் அர்ப்பணிப்பு, இரண்டாவதாக சபையின் வளர்ச்சிக்கு எயோதியாலும் சிந்திகையாளுடைய அர்ப்பணிப்பு ஆழப்படுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நற்செய்தி பாடமாக வாசித்த லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள், அதில் ஸ்திரீகளின் பங்கு என்று சொல்லி ஒரு பெரிய காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி ஊழியத்தை மையப்படுத்த வேண்டும், இதற்கெல்லாம் ஆதாரமாக
நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான மகிழ்விக்கும் மன்னா லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக விழுந்து தான் இயேசுவை தொட்ட காரணத்தையும் உடனே அவள் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். கண்களை மூடி எங்களோடு பேசும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை உருவாக்கும்படியாய் உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறாத கிருபை கண் பாரும் என்றும் நான் அடிமை. ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை மாத்திரமே அறிவிக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடந்த முறை நான் உங்களோடு வந்த பொழுது ஒரு கேள்வி கேட்டேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வெரி குட். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேம்படுத்துங்க. பாருங்க, நம்ம எதிர்பாராத இடத்துல இருந்து வருது. ரூத்துடைய தம்பி அழகா சொல்லிட்டாப்புல. திரும்ப நீங்க சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ரூத்துடைய மாமியாரு யாருன்னு கேட்டேன். இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கும் பொழுதும் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். பெண்களின் திருப்பணியை நினைவு கூற வேண்டும், கொண்டாட வேண்டும். அப்படின்னா ஊழியம்னா என்னன்னு தெரியணும். ரைட்? என்ன அமைதியா இருக்கிறீங்க? ஊழியர்கள்னா யாருன்னு தெரியணும். யார் ஊழியர்கள்? இந்த செய்திக்கான கேள்வி, யார் ஊழியர்கள்? என்னடா போன தடவை வந்தையாவது பதிலாக சொன்னீங்க, நகோமின்னு சொன்னீங்க. நாம் அதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஊழியர்களை கனப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். நமக்கு யார் ஊழியர்னே தெரியல. அப்படி எடுத்துக்கலாமா? சொல்லுங்க, யார் ஊழியர்? தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்பே இல்லை. வெரி குட். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்ம அதை சொல்றோம், ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம், நானும் இஸ்ரவேல் தான் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். லேவியராகமம் 25:55 வாசித்து பார்ப்போமானால் வாசிக்கலாம். லேவியராகமனின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனம். சீக்கிரமா. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், மை சர்வன்ட், அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. யாருக்கெல்லாம் கர்த்தர் தேவன் என்று ஒப்புக்கொள்ளுகிறோமோ, யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கினார் என்று சொல்லுகிறோமோ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அறிக்கை செய்கிறோமோ, அத்தனை பேரும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஊழியக்காரரே. அல்லேலூயா. சத்தமே இல்லைங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் ஊழியக்காரர்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம பார்வை அப்படி ஆயிடுச்சு. ஊழியக்காரன்னு குருவானவர் தான் ஊழியக்காரன்னு நினைக்கிறோம். உண்மை, அவர்கள் நம்மை உருவாக்குகிற ஒரு ஊழியக்காரர்.
நாம் அவருடைய வார்த்தைகளை வேதத்தின் வெளிச்சத்திலே புரிந்து கொண்டு நாம் இருக்கிற இடத்திலே கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஊழியக்காரர். சிம்பிளா என்னுடைய வாழ்க்கையில கேட்டீங்கன்னா, அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய புரிதலின்படி ஆண்டவர் நான் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நான் எந்த இடத்திலே இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் யாரிடமெல்லாம் பழக வேண்டும், எந்த கிரியைகளை எல்லாம் நடப்பிக்க வேண்டும் என்பதை டிசைன் பண்ணி அனுப்பியிருக்கிறாரு. ஆமென். நம்புறீங்களா? அப்படி சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. அனுப்பப்பட்ட நாம் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டோமோ அதை புரிந்து கொள்ளும் பொழுதும், நாம் வைக்கப்பட்ட இடத்தை புரிந்து கொள்ளுகிற பொழுதும், நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் கர்த்தர் மகிமைப்படும் பொழுதும் நாம் ஒரு உண்மையான ஊழியக்காரராய் மாறிவிடுகிறோம். அப்போ நான் திரும்ப சொல்றேன், ஊழியக்காரர்னா நம்ம தான் ஊழியக்காரர். சத்தமா சொல்லுங்களேன், நான் தான் ஊழியக்காரன்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆனால் நமக்கு தான் சொல்ல போறாரு, நல்லது உண்மையும் உத்தவுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே அநேகத்தின் மேல். அதுதான் நமக்கு ஆண்டவர் வைக்க போகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, இப்போ நம்ம தான் ஊழியக்காரர். பெண்களின் ஊழியத்தை நினைக்க வேண்டும், அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி 3 முன் உதாரணங்களை இன்றைக்கு 3 வேத பாடங்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நான் ஒரு முழு நேர ஊழியக்காரன் அல்ல. ஆண்டவர் ஒரு அரசு துறையில் நல்ல உயர்வான பதவியில் வைத்திருக்கிறார். வருகிற 30ஆம் தேதியோட என்னுடைய பணியிலிருந்து நான் ஓய்வு பெறுகிறேன். இப்போ நான் நினைச்சு பார்க்கிறேன், என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நான் நினைத்து பார்ப்பதற்கும் கடவுளுக்கு பயந்து சொல்லுகிறேன். இன்னமும் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவன் மகிமைப்படும்படியாய் அர்ப்பணிப்பதற்கும் இந்த செய்தி எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்தது. ஆசீர்வாதம்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது வேற, ஆசீர்வாதமாக இருப்பது வேற. எனக்கு பிரயோஜனமாய் இருந்த ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், நம்ம எல்லாரும் ஊழியக்காரர். அல்லேலூயா. டீச்சராக இருந்தோம்னா அந்த ஸ்கூலுக்கு ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். பிஸ்னஸ் பண்ணுறோம்னா தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும்படியாய் அந்த இடத்துல வைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நான் வேலையெல்லாம் செய்யல பிரதர், வீட்டில் தான் இருக்கிறேன்னா, குடும்ப உறவுகளை சரி செய்யும் ஊழியக்காரராய் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். படிச்சுக்கிட்டு தான் அண்ணன் இருக்கிறேன், குட். படிக்கிற இடத்துல அவருடைய சாட்சியாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஊழியம் நினைவு கூறவும் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் there are 3 important things. 3 முக்கியமான காரியங்களை 3 வேத பாடத்திலும் சொல்ல போகிறேன். முதல் வேத பாடத்தின் அடிப்படையில் நம்முடைய ஊழியம் நம்முடைய காலங்களுக்கு பிறகு நினைவு கூறப்படவும் கொண்டாடப்படவும் வேண்டும் என்றால் we should have humbleness. ஒரு தாழ்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். முதல் குறிப்பு, ஒரு தாழ்மையின் ஊழியம். பிலிப்பியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்வார், 2ஆம் அதிகாரம் 5 வாசித்தோம்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ சாயலாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே, யாருடைய கட்டாயமும் அல்ல, தம்மை தாமே தாழ்த்தினார். முதல் குறிப்பு, பெண்களின் ஊழியம் இன்றைக்கு நினைவு கூறப்படுவதற்கும் கொண்டாடப்படுவதற்கும் முதல் காரணம் அவர்களுக்குள்ளாக இருந்த தாழ்மை. நியாயாதிபதிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16 வசனங்களை நாம் வாசித்தோம். நேரம் இருக்குமானால் வீட்டில் போய் நான் சொன்ன அடிக்கோடிட்டு காண்பிக்கிற குறிப்புகளை மனதிலே நிறுத்தி அந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எப்பொழுதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்கிறார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர்
அவர்களை உருவாக்கும்படியாய், அவர்களை சரி செய்யும்படியாய், அவர்களை உணர்த்துவிக்கும்படியாய் பகைவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்பார். இப்போ கானானின் ராஜாவாகிய யாவின் என்கிற ஒரு ராஜாவின் கரங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்து விட்டார். யாவின் என்கிற கானானிய ராஜாவின் அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவனுடைய சேனாதிபதி சிசேரா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனங்கள் அடிமையாய் கானானியருடைய அடிமையிலே இருக்கிறார்கள். பாராக் என்கிற ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நப்தலி கோத்திரத்தில் இருந்தும் செபுலோன் கோத்திரத்தில் இருந்தும் ஆட்களை கூட்டிக் கொண்டு யாவீனுக்கு விரோதமா போனா போதும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. போய் சண்டை போடுன்னு சொல்லல. யூ கோ வித் தம், நீ அவங்களோட போ. நான் அவர்களை இழுத்து கொண்டு வந்து உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஈஸியா கஷ்டமா? என்ன பேசவே மாட்டீங்க? எவ்வளவு பெரிய இதுதாங்க ஊழியம். நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ரொம்ப ஈஸியா சொல்றாரு பாருங்க. எப்பா நீ போப்பா, நீ ஆளை கூட்டிட்டு போ, அவனை இழுத்துட்டு வந்து உன் கையில ஒப்பு கொடுப்பேன். இந்த பாராக் பாருங்க. பாராக் யாருங்க? நீங்க யாரு? நான் யாரு? ஹலோ, மறந்துடக்கூடாது. அப்ப பாராக்கு யாருங்க? சொல்லிட்டார் ஆண்டவரு, உங்களை சொல்லல, பாராக்க சொன்னேன். யாருக்கோ சொன்ன மாதிரி கையை கட்டி உட்கார்ந்துட்டார். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, தெபோரால் என்கிற தீர்க்கதரிசியையும் அவளே நியாயாதிபதியாகவும் இருக்கிறாள். அவள்கிட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, போய் பாருமா, ஒரு ஊழியன் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். இப்போ தெபோரால் பாராக்கை அழைக்கிறாள். மாற்ற சொல்றான். ஆண்டவர் வந்துட்டு சிம்பிளான வேலை தானே கொடுத்தாரு, ஏன் செய்யலை? பக்கத்தில் கேளுங்களேன், நீங்க அப்படி இல்லை இல்லைன்னு கேளுங்க. பேச மாட்டீங்களே. சரி, இதுதாங்க நம்முடைய ஊழியம். இன்னைக்கு தெபோராலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால் காரணம் வேற ஒன்றும் இல்லை. மறந்த காரியத்தை நினைவுபடுத்துவதற்காக தேவன் பயன்படுத்தின ஒரு அற்புதமான பாத்திரம். இப்போ தெபோரா போய் சொல்றாங்க, பாராக்கே, ஆண்டவர் வந்துட்டு லேசான வேலையை தானேப்பா சொன்னாரு, ஏன் செய்யல? இப்ப அந்த மனுஷன் ஒரு டிமாண்ட் பண்றாரு, என்னால தனியா போக முடியாது, நீ வந்தா நான் போறேன், இல்லாட்டி நான் என்ன செய்ய மாட்டேன். இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, தெபோரால் சொல்றாங்க, அப்படியா, நான் வர்றேன். அதனால என்ன ஆகும் தெரியுமா? தேவன் ஒரு பெண்ணின் கையிலே இத்தனை பெரிய வெற்றியை கொடுத்துட்டாருன்னு சொல்லிடுவாங்கன்றார். இவர் சொல்றாரு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க, எனக்கு நான் போகணும்னா நீ கூட வரணும். இப்போ தெபோரால் போறாங்க. யூ கோ அண்ட் ரீட் தட் சாப்டர், சச் அன் இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. யாரை கொண்டாடி இருக்கணும்? ஹலோ, நான் அதனால தான் கதை மாதிரி சொன்னேன். பாராக்கையா தெபோராலையா? ரைட், அம்மா தானா? எபிரேயர் 11:32 வாசிங்களேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். இவைகளை குறித்து நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பதை குறித்து சொல்ல முடியுமா? பக்கத்தில் கேளுங்க, தெபோரா எங்க கான் கேளுங்க. தெபோரா அதுக்கப்புறம் பைபிள்ல இல்லவே இல்லைங்க. ஹலோ, இதுதான் சொன்னேன். உங்களை சொன்னா கோச்சுக்குங்க, நான் என்ன சொல்றேன். நான் மட்டும் தெபோராவா இருந்திருந்தேன்னா அந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியன் யாருன்னு எனக்கு தெரியாது, விட்டுருக்க மாட்டேன். போனது நான் மட்டும் இல்லைன்னா யாவின் கானான் என்ற ராஜா சிசேரா என்கிற ஒரு சேனாதிபதியை வச்சு ஜனங்களை முழுவதுமாய் அழித்து போட்டிருப்பான். போமாட்டேன்னு சொன்ன பாராக்குக்கு முதல்ல பேரு. ஹலோ, பக்கத்தில் கேளுங்களேன், நீங்க அப்படி இல்லை இல்லைன்னு மட்டும் கேட்டு போதும்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. திஸ் இஸ் கால்ட் மினிஸ்ட்ரி. இதுதாங்க ஊழியம். யோவான் ஸ்நானன் சொன்னார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். வாட் அ கிரேட் மேன் வாஸ். இன்றைக்கு இந்த ஊழியத்தின் அடிப்படை தன்மை புரிந்து கொள்ளப்படாததினாலே ஆண்டவருடைய மகிமை அல்ல, நான் முன்பாக காணப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய முயற்சியினாலே ஊழியம் உருக்குலைந்து கிடக்கிறதை நீங்களும் நானும் நன்றாய் அறிவோம். தேவன் மகிமைப்படும்படியாய் செய்யப்பட வேண்டிய ஊழியங்கள் இன்றைக்கு தங்களுடைய பெயருக்காக செய்யப்படுகிறதினாலே ஆண்டவர் வேதனையோடு நிற்கிறார். அதனால தான் சொன்னார், இன்றைக்கு இந்த பெண்களுடைய ஊழியத்தை தெபோரா எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. நான் பைபிள் எழுதி வச்சிருக்கிறேங்க. அடிக்கடி என் மனைவிட்ட சொல்லுவேன், இவங்களை இந்த கேரக்டர்லாம் நான் போனால் பரலோகத்தில் பார்க்கணும். நிறைய எழுதி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு ஆள் தான் இந்த அம்மா. போனால் கேட்பேன், அக்கா இப்படிக்கா உங்களுக்கு மனசு வந்துச்சு, இது மட்டும் எனக்கு இருந்துருந்துச்சுன்னா, உங்களை சொல்லலை என்னைய சொல்கிறேன், இருந்துருந்துச்சுன்னா இன்னமும் நான் எவ்வளவோ சாதிச்சிருப்பேங்கா. இந்த கிங் சாலமன்ற பேர் வெளியே வரணுன்றதுக்காக எப்படிலாம் ஒன்றும் தெரியுமா, என்னை மன்னிச்சிருங்கக்கா. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தின் மூலம் நீர் என்னோடு பேசினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லியிருப்பேன். பாருங்க, 2 சாமுவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரம், 11வது அதிகாரம், 12வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசிங்க, குறிச்சிங்க. நான் கதை மாதிரி சம்பவத்தை சொல்லிடுறேன், ஏன்னா நமக்கு நேரம் காணாது. அம்மோன் புத்திரரும் சீரியர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்து நிற்கிறார்கள். ரெண்டு கூட்டம், அம்மோனியரும் வந்திருக்கிறான், சீரியரும் வந்திருக்கிறான். இப்ப தாவீது ராஜா தன்னுடைய படை தளபதியாகிய யோவாபு கூப்பிடுறாரு, போய் யுத்தத்தை என்னன்னு பார்த்துட்டு வான்னு சொல்றாரு. இப்ப யோவாப் போய் எதிரிகளை கண்காணிக்கின்றான். பெரும் கூட்டம், என்ன செய்யறதுன்னு தெரியல. நேர தன்னுடைய சகோதரனாகிய அபிசாய் என்கிற தம்பியின் இடத்துல வருகிறான். இஸ் ஓன் பிரதர், யோவாபுடைய சகோதரன் அபிசாய். 2 சாமுவேல் 11, 12, 10, 11, 12 3 சாப்டர்ல இருக்கும். தம்பியை கூப்பிடுறாரு, தம்பி வா நம்ம யுத்தத்துக்கு போகணும். எனக்கு அபிசாய் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னு கேட்கவே இல்லை. ஏப்பா நம்ம தான் யுத்தத்துக்கு போகிறோம், ராஜா அரியணை மேலே ஏறி உலாவி பச்சைபாரின் மனைவி வேடிக்கை பார்க்க போறாரு, நம்ம தான் கிடைச்சோமான்னு சொல்லலை, கிளம்பிட்டாரு. இப்ப 2 சகோதரர்களும் இணைந்து போகிறார்கள். தெபோராலும் பாராக்கும் இணைந்து செய்தது போல போய் யுத்தத்தை பார்க்குறாங்க. தம்பியை பார்த்து, அபிசாயை பார்த்து யோவாப் சொல்றாரு, தம்பி கூட்டம் பெருசா இருக்கு, நம்ம டீமை 2ஆ பிரிச்சிருவோம். நான் சீரியருக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போகிறேன், நீ ஒரு டீமை கூட்டிட்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமா போ. நம்ம டார்கெட் சீரியர் கை ஓங்குகிறதாக இருந்தால் நான் உன்னைய உதவிக்கு கூப்பிடுவேன், நீ உடனே என்கிட்ட வந்துடணும். நல்ல கவனிங்க, யுத்தத்தில் நிற்கணும். ஒரு காது அல்லது ஒரு கண் சகோதரனாகிய யோவாபை பார்த்துக்கிட்டு இருக்கணும், இன்னொரு கண் எதிரியின் மேல இருக்கணும். அதே மாதிரி நான் இருப்பேன். அம்மோன் புத்திரர் கை ஓங்கிருச்சுன்னா நான் ஓன்ட்டா வந்துடுவேன். வாட் அ டீம் ஸ்பிரிட். அந்த டீம் ஸ்பிரிட் தெரியுதா? எதிரி அழிக்கப்பட வேண்டும், இதற்காக நான் எந்த மனிதனோடும் இணங்கி செயல்படுவதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். போனாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ 26ஆம் வசனம், 27, 28 அந்த 12வது அதிகாரத்தில் நீங்கள் குறிச்சுக்கங்க, நேரம் இல்லை, வீட்டில் வாசிங்க. யோவாபு ராஜாட்ட தாவீதுக்கு ஒரு நியூஸ் கொடுத்து விடுவார், ராஜாவே நான் ஜெயிச்சிட்டேன், இப்போ நான் ஊருக்குள்ளே வந்தால் என்னை கொண்டாடிடுவான், அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், வெயிட் பண்ணுறேன். ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்காக வச்சிருக்கிறேன், நீங்கள் யுத்தத்துக்கு வர்ற மாதிரி வந்து அந்த ராஜதானி பட்டணத்தை அரிசிச்சு நம்ம எல்லாருமா திரும்பி போகிறோம். அப்போ ஜனங்கள் என்ன கொண்டாடுவாங்க? தாவீது ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் கேளுங்களேன், நீங்கள் ஊழியர் தானான்னு கேளுங்க. நம்ம செஞ்சதை ஒருவேளை ஐயா மறந்துட்டான்னு வச்சு, உங்களை சொல்லலை, பொதுவாக சொல்ல போச்சு. நான் செஞ்சதை எப்படி ஐயா விட்டுட்டாரு, என்னை எப்படியா மறக்க முடியும்?
அவங்கள சொல்றாரு, இவங்கள. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இதுதாங்க கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுளே. அந்த பெண்களை அவருடைய ஊழியத்தை இன்றைக்கு நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். கொண்டாடுகிறதோடு நிறுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரே அதே தாழ்மையை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை கேட்டா சொல்லுவேங்க, எங்கேயாவது என்னை மறந்துட்டாங்கன்னு வைங்களேன், பேரை சொல்றதுக்காக இருக்கட்டும், நிறைய நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வரும். என் பிரதர் கிங் சாமுவேல் ஐயாவோட படித்தார், எங்கள் பெரியப்பா பையன், நானும் அவனும். நிறைய இடத்துக்கு போகும்போது கிங் சாமுவேல்னு சொல்லிடுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆண்டவரே, இந்த இடத்துல நீர் என்னை மறைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் நம்ம மறையிறோமோ அங்கே அவர்கள் நம்மை மறைப்பதில்லை, கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்மை மறைத்து கொள்ளுகிறது. இன்னைக்கு ஒரு புது ஆட்டிடியூடுக்குள்ளே போவோம். ஆண்டவரே, நான் செஞ்சதெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க ஆண்டவரேன்னா, வேணாம் ஆண்டவரே, மனுஷன் மறக்கட்டும், மறவாத நேசர் எனக்கு உண்டு ஆண்டவரே. இது தாழ்மையின் ஊழியம், முதல் வேத பாடத்தின் அடிப்படையில். இரண்டாவதாக, சபைக்கு, முதல்ல தேசத்திற்கு நம்ம என்ன செய்யறோமோ நம்ம செஞ்சோன்னு வெளியே வரக்கூடாது. கிறிஸ்து நீங்கள் எதை செய்தாலும், கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் சொல்லிப்பாரு, மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இரண்டாவதாக, நிருபப்படத்திற்குள்ளாக வந்தோமானால், பிலிப்பிய சபைக்கு பவுலடிகளார் ஒரு லெட்டர் எழுதுறார். கொஞ்சம் கவனிங்க, நம்மெல்லாம் பிலிப்பு சபை. நான் அப்படிதாங்க பைபிள் வாசிக்கிறேன். வேணா பாருங்க, ஒரு குறிப்பெல்லாம் நம்மகிட்ட இருக்காது. குறிப்பு அந்த இதெல்லாம் எப்பயுமே இல்லை. வசனத்தை படிப்பேன், ஆண்டவர் என்ன சொல்லுவோம், அந்த கேரக்டராக மாறிடுறது. முதல் வேத பாடத்தை வாசிக்கும் போது நான் தெபோராலாம் இருந்து எனக்கு சுற்றி நடக்கிற காரியத்தை பார்த்தேன். இப்போ பிலிப்பு சபை, இதை பிலிப்பு சபைன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க. நமக்காக பவுலடிகளார் செய்தி கொடுக்க வந்திருக்கிறார்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கங்க. பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தையை சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஆரம்பிச்சேன்ல, அதே மாதிரி ஆரம்பிச்சு 2 பேரை ஃபயர் பண்றாருங்க. யார் யார தெரியுமா? ஏயோதியாலையும் சிந்திகையாலையும். இவங்கள மாதிரி இருந்துடாதீங்க, இவங்க கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா இல்லைன்னு சொல்றாரு. சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம சபையில் நான் இன்னைக்கு சொல்லிட்டு சர்ச்சை விட்டு சமாதானமா போக முடியுமா? ஹலோ, ஏயா அந்த மனுஷனை கூப்பிட்டீங்க? வந்தாரா 4 வார்த்தை. ஏன்னா இவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்குது. ஊழியத்திற்காக ஒத்தாசையா இருக்கிறவர்கள். தேடி பார்க்குறேங்க. உங்களை சொல்லலை, என்னை சொன்னேன். நானாக இருந்தால் உடனே பிடிச்சிருப்பேன். ஏயா பவுலு, உனக்கு வேற செய்தியே கிடைக்கலையா? நாங்கள் 2 பேரும் அடிச்சுக்கிறது தான் உனக்கு செய்தியா? ஹலோ, என்ன நடந்துச்சு தெரியுமா? திரும்ப திரும்ப தேடி பார்த்தேங்க, ஒரு இடத்துல கூட அவங்க வாயை திறக்கலை. முதல்ல தாழ்மையின் ஊழியம், இரண்டாவதாக மினிஸ்ட்ரி ஆஃப் சைலன்ஸ், அமைதியின் ஊழியம். பிறர் நம்மை காயப்படுத்தும் பொழுது அதன் மூலமாய் தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். பிறர் நம்மை குற்றப்படுத்தும் பொழுது, ஒருவேளை கூப்பிட்டு தனியா சொல்லியிருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் யோசிங்க, பி பிராக்டிக்கல். உங்களை என்னைய யவோதிகையாலாவும் சிந்திகையாலாவும் நினைச்சு பார்த்தா வந்த உடனே சொல்லியிருப்போம், ஏயா பவுல், நீ பெரிய அப்போஸ்தலன், என்னை கூப்பிட்டு தனியா சொல்லிக்க கூடாதா? இவங்க முன்னாடி சொல்லிட்டேன். ஏற்கனவே இவங்க என்னைய பேசுற பேச்சு தாங்க முடியல, காணா குறைக்கு சபையில வச்சு உடைச்சிட்டேன்னு சொல்லியிருப்போம். நோ வேர்ட்ஸ், கடைசி வரைக்கும் அமைதி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைகளை, தேவனுக்கு பிரியமில்லாமல் நான் செய்கிற காரியங்களை கர்த்தர் மற்றவர்களுடைய சமாதானத்திற்கான ஆசீர்வாதமாய், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சாபங்களை மற்றவர்களுக்கான ஆசீர்வாதமாய் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? நோ வேர்ட்ஸ், டீப் சைலன்ஸ். ஊழியர்களை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதே எபிரேயருக்கு எழுதின நிருபம்
4வது 5வது அதிகாரத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாக ஏற்படுகிறது இல்லை. ஆரோனுடைய ஊழியத்தில் நமக்கு என்னெல்லாம் தெரியும் கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். ஆரோன் ஊழியத்தில் நமக்கு என்னெல்லாம் தெரியும்? எனக்கு த சிக்னிஃபிகண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆரோன் அப்படின்னா ஒரே ஒரு சம்பவங்க. லேவியராகமம் 10வது அதிகாரம் முதல் 7 வசனத்தை குறிச்சுக்குங்க. இதே இன்சிடென்ட் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் நடந்த அதே இன்சிடென்ட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. லேவியராகமம் 10வது அதிகாரம் முதல் 7 வசனம். ஆரோனுடைய குமாரனாகிய நாதாபும் அபியுவும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போறாங்க. தங்களுடைய அறியாமையினாலே கொஞ்சம் அந்நிய அக்கினி அதிலே போட்டு விட்டார்கள். உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி ஆரோனுடைய 2 குமாரராகிய நாதாபையும் அபியுவையும் என்ன செஞ்சிருச்சு? 2 பேரையும் அவிச்சு போட்டுருச்சு. ஆல்டர் முன்னாடி ஆரோனுடைய 2 குமாரராகிய நாதாபும் அபியுவும் சடலங்களாக கிடக்கிறார்கள். ஜஸ்ட் இமேஜின், கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், முதன்முறையாக இப்படி நடக்கிறது. ஆரோன்ட்ட ஆண்டவர் எல்லாத்தையும் பேசியிருந்தார், இப்படிதான் செய்யணும், இதை செய்யக்கூடாது. குமாரனுக்கு தெரியாது. பை தர் இக்னரன்ஸ், அணைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் தேவனை துக்கப்படுத்த வேண்டும், அவரை கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, ஒரு அறியாமையினாலே செய்து விட்டார்கள். நம்மன்னா என்ன செஞ்சிருப்போங்க? ஹலோ, ஏன் ஆண்டவரே ஊழியத்துக்கு தனியாக ஒப்பு கொடுத்தேன், ஏன் என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு பாடு, ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம், ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு சாபம்? என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 பாடி கிடக்குதுங்க, சுத்தி சபையார் நிற்கிறாங்க. மோசேஸ் சொல்றாரு, தம்மிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தமாக்கப்படுவேன் என்று கர்த்தர் உங்களிடத்திலே சொன்ன காரியம் இதுதான். என்கிட்ட வர்றவன் பரிசுத்தமா இல்லைன்னா இப்படித்தான் அடிப்பேன்றதற்கு அடையாளமாக தேவன் 2 பிள்ளைகளையும் அடித்து நொறுக்கி இருக்கிறார் என்று மோசே, ஆரோனுடைய சொந்த சகோதரனாகிய மோசே சொல்லுகிறார். ஒரு தகப்பனாக ஆரோனை நினைத்து பாருங்கள். அடக்க முடியாத துக்கத்தோடு இருக்கிறான். ஆறுதல் சொல்ல வேண்டிய மோசே அவன் குடும்பத்தில் நடந்த சாபத்தை மற்றவர்களுக்கான எச்சரிப்பின் பாடமாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆரோன் என்ன செஞ்சார் தெரியுமா? ஹலோ, பக்கத்தில் சொல்லுவோம், உங்களை மாதிரி தான் சொல்லுங்க. இப்போ இவ்வளவு தூரம் பேச சொல்லி அப்படியே இருக்கிற பாருங்க. பேசாதிருந்தான், பேசாதிருந்தால் மூடனும். ஆரோனுக்கு தெரியும், ஆண்டவரே இந்த இழப்பு இந்த சபைக்கான ஒரு எச்சரிப்பின் பாடமாக இருக்குமானால் என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரே. தெரிஞ்சவங்க சேர்ந்து பாடலாமே. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது அகல எவ்வள அன்பு கூர்ந்தார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார், காத்திடுவார்.
தாழ்மையின் ஊழியம் நினைவு கூறப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். தங்களுடைய சாபங்களை சபைக்கான எச்சரிப்பாய் ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அமைதியின் ஊழியம் நினைவு கூறப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும். இந்த ரெண்டாவது நிருப பாடத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளவு இருக்குங்க. ஆரோனுடைய நிலைமையை ஒரு தகப்பனாக நினைச்சு பாருங்க. அடுத்தடுத்த கண்டிஷன் சொல்றாரு. பாடி கிட்ட ஆரோன் போகக்கூடாதுன்னு மோசே சொல்றாரு. சபையார்ல இருந்து 2 பேர் ஆரோனுடைய உறவினர்கள் பாடியை தூக்கிட்டு வெளியே போகணும்னு சொல்றாரு. சொந்த பிள்ளைகளை தொட முடியவில்லை ஆரோனால். மோசே சொல்றாரு, அழக்கூடாது, தலையிலிருந்து முக்காடு எடுக்கக்கூடாது, வஸ்திரத்தை கிழிச்சிக்க கூடாது, துக்கத்தின் அடையாளமாய் நீ எதையும் வெளிப்படுத்தக்கூடாது. வாஸ் சைலண்ட். பிரேதத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ண போறாங்க. யூ ஷுட் நாட் கோ. போகல. ஆரோனோ பேசாதிருந்தான். அவர் அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டை போலவும் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மற்றவர்கள் இயேசுவை குற்றவாளியாக அடையாளம் காட்டும் பொழுது, அவருடைய தண்டனையை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது, அவர் பேச வேண்டிய நேரத்திலே அமைதியாய் இருந்து தான் அனுப்பப்பட்ட ஊழியத்தின் நோக்கத்தை நிறைவேற்றினார். அதை நினைவு கூறுவோம், கொண்டாடுவோம். மூன்றாவதாக, கடைசியாக, இன்னைக்குள்ள மகிழ்விக்கும் அண்ணா. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து இயேசுவுக்கு முன்பாக விழுந்து அவரை வணங்கி தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தன்னுடைய பெரும்பாடு நீங்கினதையும் எல்லோருக்கும் முன்பாக, யாருக்கெல்லாம் அவருடைய பலவீனம் தெரியக்கூடாது என்று நினைத்திருந்தாலோ எல்லாருக்கும் முன்பாக, யாரெல்லாம் அவளை வித்தியாசமாய் பார்ப்பார்கள் என்று அவள் தன்னுடைய பலவீனத்தை மறைத்துக் கொள்ள நினைத்தாலோ அத்தனை பேருக்கு முன்பாக அறிக்கை செய்தாள். பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியம். முதல்ல சொன்னேன் தாழ்மையின் ஊழியம். இரண்டாவதாக அமைதியின் ஊழியம். இந்த 2 இருந்துட்டாலே இன்னைக்கு சபை எங்கேயோ போயிருங்க. புரியுதுங்க? மற்றவங்க நம்மளை காயப்படுத்தும் போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டா போதும். ஏசாயா 30:26, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். மற்றவர்கள் நம்மை காயப்படுத்துகிறதே தேவன் மகிமைப்படுவதற்காக. தட் இஸ் மினிஸ்ட்ரி. மூணாவது, இந்த அம்மாக்கு எத்தனை வருஷம் பெரும்பாடு? அப்பாடா, செய்தி முடியும் போது தான் பிரதர் நாங்கள் பேசுவோம். இப்பயாவது பேசுனீங்களே, ஸ்தோத்திரம். வயசு என்னங்க? இது எத்தனை வருஷம் பெரும்பாடு? வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. இந்த சம்பவம் 1வது வசனத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 8வது வசனத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் அவருக்காக காத்திருந்தபடியினாலே அவர்கள் எல்லோரும் இயேசு வருகிறதை கண்டு சந்தோஷத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது எவிரு என்கிற ஜெப ஆலய தலைவன் தன்னுடைய 12 வயது நிரம்பிய ஒரே மகள் வியாதி படுக்கையாய் இருக்கிறார். எவிரு மகளுக்கு வயசு என்னங்க? ஹலோ, 2 இன்சிடென்ட்டையும் அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க. எவிரு மகளுக்கு 12 வயசு, இந்த ஸ்திரீக்கு பெரும்பாடு. ஏன்னா எத்தனை வருஷம் அவள் வயசு நமக்கு தெரியாது, பலவீனம் தெரியும். நான் இப்படி தான் கற்பனை பண்ணி பார்த்தேன். எவிரு வீட்டில் வந்து டாக்டர் சொல்கிறாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு ஒரே புள்ள பிறந்திருக்கு. அன்னைக்கு இந்த அம்மாவுக்கு டாக்டர் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. எவ்வளவு செலவழிச்சும் பிரயோஜனம் இல்லைம்மா. இப்படித்தான் 2யும் மேட்ச் பண்ணி பாருங்க. இப்போ எவிருவோடு இயேசு போய் கொண்டிருக்கிறார்.
எவீர் வந்து கேட்குறாரு, ஆண்டவரே வரணும், ஆண்டவரே என் வீட்டுக்கு வரணும், ஒரே மக. இப்போ ஆண்டவர் எவீரோட போகிறாரு. இப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. அந்த அம்மா வர்றாங்க. 12 வருஷம் எவீருவின் கரங்களிலே அந்த குழந்தை கொடுக்கப்பட்ட முதல் நாள் தொடங்கி தன்னுடைய சரீரத்திலே பாட அனுபவித்துக் கொண்டிருக்க அந்த சகோதரி வராங்க. எவீருக்கு உங்களை சொல்லலை, என்ன சொன்னேன் நான். எவீருனா வர்றாரு, நடக்குமா நடக்கலையான்னு தெரியலையே. ஏன்னா நான் வேற யாருன்னா விசுவாசிச்சிருப்பேன். எவீர் யாரு? ஹலோ, யாரு? அப்போதான் பிரச்சனை. நான் ஒரு 10 மெயினா 100% நம்பியிருப்பேன். மற்றவங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதான் எனக்கு பிரச்சனையே. எனக்கு நடக்குமா ஒரு டவுட்டோடையே போகிறாரு. இப்போ அந்த அம்மா வந்து வஸ்திரத்தின் தொட்ட உடனே இம்மிடியட் ஹீலிங். பக்கத்தில் யாருங்க நிற்கிறா? ஹலோ, இப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? சரியான ஆள்கிட்ட தாண்டா வந்திருக்கோம். தொட்ட உடனே சுகமாயிருச்சு. வாயை மூடலைங்க. வீட்டில் இருந்து ஆள் வந்துட்டான். எவீர் வீட்டில் இருந்து ஆள் இம்மீடியட்டாக வந்துட்டான். எவீர் பார்த்து சொல்கிறான், போதகரை வருத்தப்படுத்த வேணாம், உன் பிள்ளை முதல்ல இதை சொல்லலை, உன் பிள்ளை மரித்து போனால் போதகரை ஒரு ஷாக்கிங் நியூஸ் கொடுக்குறோன்னு எப்படி கொடுக்குறான் பாருங்க. முதல்ல பாலிஷாக பேசிட்டு ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டான். இம்மிடியட்டாக ஆண்டவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. எவீர்கிட்ட பேசலை, எவீர் பேசலை, ஆண்டவர் எவீரை பார்த்து பேசினாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அப்பொழுது அவள், எவீருக்கு ஒரு விசுவாசத்தில் தடுமாற்றம் வருகிறது என்பதை இயேசு உணர்ந்த உடனே டக்குன்னு சொன்னார், பயப்படாத, விசுவாசம் தான். இதை நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? எவீருக்கு விசுவாசத்தை கொடுப்பதற்காகவே 12 ஆண்டுகளாய் தன்னுடைய வாழ்க்கையில் பாடுகளை சுமந்த ஒரு சகோதரி. அந்த ஸ்திரியை நம்ம பார்க்கும் போதெல்லாம் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சுகமானான்னு சொல்லி நம்ம ஏமாந்து போயிட்டோம். நான் அவளை அப்படி பார்க்கல. ஆண்டவரே, என்னை விசுவாசத்திலே பலப்படுத்துவதற்காக 12 ஆண்டுகளாய் ஒரு சிலுவையை சுமந்து கொண்டிருந்தாலே அவள் போல வாழ்வதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். ஆஸ்தி முழுசும் போயிடுச்சு, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? நோ கொஸ்டின். அவளுக்கு தெரியும் இந்த பாடு, இந்த பலவீனம் ஏதோ ஒரு சமுதாயத்தை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக. குருத்தோலை ஞாயிறு முடிஞ்சிருச்சு. இயேசு எருசலேமுக்கு போனார். சொல்லி முடிச்சிடறேன். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தார். திரும்பி சாயங்காலத்திலே பெத்தானியாவுக்கு போகிறார். மறுநாள் காலையிலே எருசலேமுக்கு வருகிறார். வழியிலே அவருக்கு பசி உண்டாயிற்று. தூரத்திலே இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். பசியோடு அந்த மரத்தை பார்க்கிறார். இலைகள் நிரம்பி இருக்கிறது, கனி இல்லை. இயேசு வந்தார். இனி ஒருவனும் ஒரு காலத்திலும் உன்னிடத்திலே கனியை புசிக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். எருசலேமுக்கு போகிறார். உள்ளே இருக்கிறவங்கள வெளியே துரத்திட்டாரு, வெளியே இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வந்துட்டாரு. இயேசு சொன்னதை, லெட் மீ ரிப்பீட் இட் அகைன், இனி ஒருவனும் ஒரு காலத்திலும் உன்னிடத்திலே கனியை புசிக்க மாட்டான் என்று இயேசு சொன்னதை சீசர்கள் கேட்டார்கள். வசனம் இருக்குது. திரும்பி வருகிறார். இப்பொழுது சீசர்கள் அந்த மரத்தை பார்த்தார்கள். ஆண்டவரே, காலையில் போகும்போது தான் சொன்னாரு, இப்போ அந்த மரம் எப்படி நிற்குது? பட்டு போய் நிற்கிறது, இலைகள் உதிர்ந்து போய்விட்டது. அனைவரையும் கவரக்கூடிய அந்த அழகு அதை விட்டு எடுத்து போடப்பட்டு விட்டது. ஆசீர்வாதமாய் நின்று கொண்டிருந்த ஒரு மரம் சாபமாய் காணப்படுகிறது. சீசர்கள் சொன்னாங்க, ஆண்டவரே, பார்த்தான், இப்ப டிக்ளேர் பண்றான், ஆண்டவரே நீர் சொன்னபடியே அந்த அத்திமரம் பட்டு போச்சு. ஆண்டவரே, பக்கத்தில் கேளுங்களேன், அத்திமரத்தை ஆண்டவர் சபிச்சாரான்னு கேளுங்க. என்ன பேச மாட்டீங்க? வருஷம் நாங்கள் அந்த அன்னைக்கு மட்டும்தான் பிரதர், ஹோலி வீக்கில் முதல் நாள் தான், மீதி நாள்லாம் இது பற்றி என்கிட்ட பேசக்கூடாது. அப்படியா? அது அத்திமர காலம் அல்லையா? பைபிள் சொல்லுது. இப்போ
சொன்னவங்களுக்கு இயேசு பதில் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் உங்களில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து 11 மார்க் 11 23 24 உங்களில் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பயந்து தள்ளுண்டு போய் சமுத்திரத்திலே விழு என்று சொல்லி சொன்னபடியே நடக்கும் என்று உன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடி நடக்கும் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் வார்த்தையை கேட்ட சீடர்கள், இயேசு சொன்னபடியே நடந்திருக்கிறதை கண்ட சீடர்கள், இயேசு சொன்னபடியே அது பட்டுப்போய் இருக்கிறதை அறிக்கை செய்த சீஷர்கள் விசுவாசத்திலே பலப்பட வேண்டுமானால் ஆசீர்வாதமாய் இருக்கிற ஒரு அத்திமரம் சபிக்கப்பட்டு போக வேண்டும். கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு ஊழியக்காரனாக இருக்க முடியாது, எனக்கு சீசனாக இருக்க முடியாது. அதுதான் கிரை ஆஃப் ஜீசஸ். ஆண்டவருடைய அழுகை அதாங்க, அங்கலாய்ப்பு அதாங்க. நம்முடைய தாழ்மை எப்படி இருக்கிறது? மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தும் பொழுது யோவான் 9வது அதிகாரம் வழியோரத்தில் ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துருக்கிறான், பிறவி குருடன். இயேசுவோடு இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தவான்னு நினப்பு. இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, குருடனா பிறந்தது இவன் செஞ்ச பாவமா? நம்மளை நினச்சி பாருங்க, அந்த இடத்துல உட்காந்துருவோம், பார்வை இல்லை. கேட்கும்போது எப்படி இருந்துருவோம்? சட்டையை பிடிச்சிருப்போம்ல, உனக்கு என்ன எப்படி என்னடா தெரியும்? இவனை என்ன தெரியும்? இயேசு சொன்னார், இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல. இவன் ஒரு ஊழியக்காரையா? நான் என்னை ஜனங்கள் விசுவாசிப்பதற்காக பிறவியிலிருந்தே தன்னை குருடனாய் மாற்றிக்கொண்டவன். ஜனங்கள் என் மேல் விசுவாசமாய் இருக்கும்படியாக, ஜனங்கள் ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் பலப்படும்படியாக அலங்காரமாய் இருந்த ஒரு அத்திமரம் அலங்கோலமாய் மாறி போயிருக்கிறது. டியர் பிரதர் சிஸ்டர், பெண்களின் ஊழியங்களை நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். அதோடு நிறுத்தி விடாதபடிக்கு அந்த ஊழியத்தை, தாழ்மையின் ஊழியத்தை, அமைதியின் ஊழியத்தை, தொடர்ந்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு ஓடு வருகிற ஊழியத்தை நானும் என்னுடைய சந்ததியும் நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சுகன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலும் மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான ஐயா அவர்களுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னதை போல அருமையான ஐயாவுடைய சகோதரர் கிங் சாமுவேல் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டலத்தின் ஆயராக இருக்கிறார்கள். நானும் அவரை அறிமுகம் செய்ய ஆயத்தப்பட்ட பொழுது அவர்கள் பேர் தான் நினைவுக்கு வந்தது. ஆனாலும் ஐயாவை நாம் இந்த நாளிலே கிங் சாலமன் என்று சொல்லி போக்குவரத்து, அரசு போக்குவரத்து துறையிலே, கணினி துறையிலே ஒரு அதிகாரியாக பணியாற்றி வருகிறார்கள். அந்த பணியில் மத்தியிலும் அங்கேயும் அநேக ஜபக்கூடுகைகளை அங்கே இருக்கின்ற ஊழியர்கள் மத்தியிலே செய்து கர்த்தருடைய திருப்பணிகளை நம்முடைய திருச்சபைகள் மாத்திரமல்ல அநேக இடங்களிலே செய்து கர்த்தருடைய ஊழியங்களை நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஐயா அவர்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அம்மா அவர்களுக்காக, குடும்பத்தின் மக்களுக்காக, கர்த்தர் அவர்கள் கொடுத்த பிள்ளைகளுக்காக, நீங்கள் அவருடைய ஊழியங்களுக்காக உங்கள் குடும்ப ஜபங்களிலும் தனி ஜபங்களிலும் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ஐயா அவர்களுக்கு மீண்டுமாய் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுடைய வார்த்தை கேட்ட நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடலின் 2 திரிமுதல் கிருபா சரணனே சரணம் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே ஸ்தோத்திர காணிக்கையை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை எண் 2. கிருபாசனனே சரணம் ஜெகதல ரட்சக தேவா சரணம்
நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, இந்த நல்ல நாளிலும் நன்றி இதயத்தோடு இப்படி திருப்பாதத்திலே கர்த்தருடைய வல்லமையும் வழிநடத்தலும் பெரிது என்று சொல்லி நன்றி இதயத்தோடு படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளுக்காக உம்முடைய திரு முன்பதாக உம்முடைய வழிநடத்தல்கள் பெரிது என்று சொல்லி உம்மை துதிக்கும்படியாக பிறந்த ஆண்டினாலும் ஆண்டவர் சோதர காணிக்கையினாலும் படைத்திருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதன் வழியாக உம்முடைய இறையரசு பரவ கர்த்தர் உதவி தாரும். இந்த திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம், ஒரு சிறிய அறிவிப்பு. வருகின்ற வாரம் TWR தேர்வு நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். நீதிமொழிகள் பகுதியிலிருந்து நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கு பெறுகின்றவர்கள் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் முறையே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். 42ஆம் பக்கத்தில் இருக்கிற 2வது லித்தானியா ஜெபத்தை யாவரும் முறையே ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கு பின்பதாக கர்த்தாவே கிருபையாயிரும் என்று கடவுளிடத்திலே வேண்டிக் கொள்வோம். பரத்திலிருந்து வரும் சமாதானத்துக்காகவும் நம்முடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுத்த சபைகளின் நல் வாழ்வுக்காகவும் அவைகளின் ஒருமைப்பாட்டுக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, நம்முடைய பேராயர்களும் மற்றெல்லா பணிவிடைக்காரரும் சிறப்பாக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ப்ரொஃபஸர் ரூபன் மார்க் என்னும் நமது பிரதம பேராயரும், ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெய்சிங் பிரின்ஸ் பிரபாகரன் என்னும் நமது பேராயரும் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் தங்கள் பணிவிடையை நிறைவேற்ற கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் வகிப்பவர் எல்லாருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, கிருபையாயிரும். வியாதியஸ்தர், உபத்திரப்படுவோர், துக்கப்படுவோர், மரண தருவாயில் இருப்போர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, கிருபையாயிரும். ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள், உபத்திரப்படுவோர் அனைவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, அந்தகாரத்தில் நின்று நம்மை தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காகவும் கிறிஸ்துவின் திருப்பெயரை அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கடவுளை நோக்கி வேண்டிக் கொள்வோமாக. கர்த்தாவே, தொடர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, திருச்சபையின் முழு சரீரத்தை உமது ஆவியானவரால் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, திருச்சபையின் எல்லா நிலைமையிலும் உள்ள மக்களுக்காக உம்முடைய திருமுன்பதாய் நாங்கள் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீர் அங்கீகரிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய ஊழியத்தை இந்த ஆலயத்தில் வந்து நிறைவேற்றின உம்முடைய தாசருக்காக உடைய குடும்பத்தாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். விதமாக திருமணத்தின் அனைத்து ஊழியங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு அங்கத்தினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடும் உமக்கு உகந்த பக்தியோடும் ஊழியம் செய்ய நீர் கிருபை அளிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆராதனையின் நிறைப்பாடலாக பாமாலயன் 322 கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். பாமாலயன் 322. Our
தவிப்பது உதவுமோ விசாரத்தாலே நமக்கு இக்கட்டதிகாரிக்குது உன் காரியத்தை நலமாக திருப்பவல்லவருக்கு நீ அதை போவிப்பாயாக விசாரிப்பாமேரு திட்டமாய் தயாவர உன் தாழ்ச்சியை அறிந்தவர் சந்தோஷித்தே கால நாள் ஏதென்றவராரிவார் அநேக குணங்கள் காண அந்தந்த வேளை கண்டிப்பார் தீவிரமாய் தேரோம்பாவோம் தேவன் கோரிப்பை தாரோ நீ கர்த்தரால் கைவிடப்பட்டோ என்றாபத்தில் நினையாதே எப்போதும் பாடும் லோபமற்றோ பிரியனென்றும் எண்ணாதே அநேக காரியத்துக்கு பின்மாறுதல் உண்டாகுது கதியுள்ளோனை ஏழையாக்கி மகா எளியவனையோ இரவிய சம்பன்னனாக்கி உயர்ந்த சுவாமிக்காரிதோ வாழ்வாக்கு வாழ்வோயாத்தோவா அடிக்கிறா அணைக்கிறா மந்தாடி பாடி கிறிஸ்தோனாக நடந்து கொண்டும் வேலையே நீ உன்னாயோடே சேவாயாக அப்போதை வாசிப்பாதத்தை திரும்ப காண்பான் நீதிமா கர்த்தாவால் கைவிடப்படா அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய ஊழியத்தின் பாதையிலே தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்று அறிந்து நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தாழ்மையோடும் அமைதியோடும் விசுவாசத்தோடும் உம்முடைய சிலுவையை எடுத்து பின்பற்ற இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதை அறிந்து நன்றி சொல்லுகின்றோம். அந்த வழியிலே உம்முடைய சிலுவையின் சாட்சிகளை நாங்கள் திருச்சபையாய், குடும்பங்களாய், திருமணமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நீர் இரக்கம் செய்வீராக. உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே
பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் கடவோம்.